இது மகிமை நேரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிமை டிவி நேயர்களே, உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆண்டவர் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஈவு, அவர் கொடுக்கிற வரம். அவர் நமக்கு கொடுக்கிற வரம் என்ன தெரியுமா? சங்கீதம் 68:18 இவ்வாறு சொல்லுகிறது: தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். நம்முடைய காரியத்துக்காக ஆண்டவர் நமக்காக வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். எதற்காம்? நம்மோடு வாசம் பண்ணும் பொருட்டு, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொருட்டு அவர் வரங்களை பெற்றுக்கொள்கிறார். அவர் பெற்றுக்கொண்ட வரங்களை அவர் மட்டுமாக வைத்து கொள்ளாமல் நமக்கும் பல்வேறு ஈவுகளையும் வரங்களையும் கொடுத்து நம்மை வாழ வைக்கிறார். நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எபேசியர் 4:8 இவ்வாறு பார்க்கிறோம்: ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். அவர் என்ன செய்கிறார்? நமக்கு வரங்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வசனம் 7 இவ்வாறு பார்க்கிறோம். எபேசியர் 4:7: கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஈவு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம மத்தேயுல பார்க்கிறோம் 25ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாலந்துகளை கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற அந்த பொறுப்பு, அவர் கொடுக்கிற வரம், அவர் கொடுக்கிற தாளந்து, ஒருவேளை அது 1 தாளந்தா இருக்கலாம், அல்லது 4 தாளந்தா இருக்கலாம், 5 தாளந்தா இருக்கலாம், 2 தாளந்தா இருக்கலாம். ஆனா அவர் எல்லாருக்கும் தினம் தினம் வரங்களையும் ஈவுகளையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவது ஆதாம உருவாக்குன உடனே ஆண்டவர் அவனை அப்படியே விட்டுறல, அவனுக்கு நல்ல வேலையை கொடுக்கிறார். இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஆண்டவர் வேலையை கொடுத்துருக்காரு. நம்ம யாருமே சொல்ல முடியாது எனக்கு எந்த வேலையுமே இல்லை, எந்த வேலையுமே ஆண்டவர் தரலன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்துல படைத்த அத்தனை ஜீவராசிகளும் அத்தனை உயிரினங்களும் தனக்கான தேவைகளை கடைசி வரை தானே செய்து கொள்கின்றன. அத்தனை ஜீவராசிகளும் கடைசி வரை வேலை செய்கிறது, உழைக்கிறது. ஆனால் மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ரிட்டையர்மெண்ட், ரெஸ்ட், அடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு மற்றவங்க நம்மளை கவனிப்பாங்களா என்று பார்த்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா இங்க சாக்கு போக்கு சொல்வதை ஆண்டவர் விரும்பவில்லை. 1 தாலந்து வாங்கினவன் சாக்கு போக்கு சொல்றாரு. யார சொல்றாரு? தான் செய்யற வேலையை செய்யாம இருந்துட்டு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நீர் தெளிக்காத இடத்துல அறுக்கிறவர் என்று பார்க்கிறேன் என்று. ஒருவேளை இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஈவுகள், வரங்கள்ல வித்தியாசப்படலாம். எபேசியர் 4:13 ஆண்டவர் சொல்றாரு, நான் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. ஒருவேளை ஒரு சிலரை குடும்ப தலைவிகளாக ஆண்டவர் வைத்திருக்கலாம், ஒரு சிலரை ஊழியக்காரர்களாக வைத்திருக்கலாம், ஒரு சிலரை நிறுவனத்தின் அதிகாரியாக வைத்திருக்கலாம், ஒரு சிலரை ஸ்டூடெண்டாக ஆண்டவர் வச்சிருக்கலாம், சிலருக்கு தலைமை பொறுப்பை கொடுத்திருக்கலாம், சிலருக்கு அடிமை வேலையை கொடுத்திருக்கலாம். எல்லாருக்கும் ஆண்டவர் வரங்களை கொடுத்துருக்கிறார், எல்லாருக்கும் வேலையை கொடுத்துருக்கிறார். எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் சுற்றி இருக்கிற மண்ணை கொத்தி அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவர் முதல்லையே வேலையை கொடுத்துட்டாரு நமக்கு. மனிதனை உருவாக்கின உடனேயே இந்த உலகத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, பண்படுத்துங்கன்னு சொல்லி வேலையை கொடுத்துட்டாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம எந்த வேலையுமே இல்லாமல் ஊதியம் பெறணும்னு நினைக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாம் மறந்து இருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த இடத்துல, ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடத்துல, ஆண்டவர் நம்மை அனுப்பி இருக்கிற இடத்துல நாம் அவருடைய பணியை செய்யும்படியாக அவர் கொடுத்த வேலை, ஒருவேளை இந்த உலக பிரகாரமான வேலையா இருக்கலாம், அல்லது பரம காரியத்துக்கான வேலையா இருக்கலாம், அவர் சொல்லுகிற வேலையை நாம் செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவர் அனுப்பின இடத்துல, அவர் வைத்திருக்கிற இடத்துல, அவர் சொல்லுகிற வேலையை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் ஈவுகளையும் வரங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வரங்கள் நாம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை செயலாற்ற வைக்கிறதை நாம் உணர முடிகிறது. அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். நாம்
வேலை செய்யும் போது, நாம் பணி செய்யும் போது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஏதுகரங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை புரிந்து கொள்ள முடியும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை புரிந்து கொள்ள முடியும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை, தாளந்துகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் கொடுத்ததோட மட்டுமல்ல, தேவனாய கர்த்தர் மனுஷனுக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷருக்காகவும் அவர் என்ன செய்யறாராம்? வரங்களை பெற்றுக்கொண்டார். மிகவும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மார்க் 16:20 எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களோட கூட இருந்து கிரியை நடப்பித்தார். நாம புறப்பட்டு போறதுதான் நம்முடைய வேலை. நம்ம பணிக்கு நாம போகிறது தான் நம்முடைய வேலை. நம்ம பணியை நம்ம செய்ய ஆயத்தப்படும் போதே அவர் ஈவுகளையும் வரங்களையும் திறமைகளையும் தாளந்துகளையும் கொடுத்து நம்மை பயன்படுத்துகிறார். நம்ம சோம்பேறியா இருக்கிறோமா? அவர் கொடுத்த ஈவுகளை வரங்களை பயன்படுத்துகிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல மட்டும் இல்ல, இந்த உலகத்தின் பணிகளை செய்வதற்கு மட்டுமல்ல, இந்த உலகம் இருக்கிறது வர உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்ல, இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை பணியிடங்களில எதிர்ப்புகள் இருக்கலாம், இடர்பாடுகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், பணி செய்ய முடியாதபடிக்கு பல்வேறு பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து காணப்படலாம். அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சிட்டோம்னா, ஏன்னா வரங்களை கொடுத்தவர், வேலையை கொடுத்தவர், அதுக்கான கிருபைகளை கொடுத்தவர் நம்மோடு கூட இருந்து செயலாற்றுகிறார் என்று புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரு? பயன்படுத்துவார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, கலப்பையில கால் வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் எனக்கு உகந்தவன் அல்ல. ஒரு வேலையை செய்யறதுக்கு கையை வச்சுட்டு செய்ய முடியாதுன்னு சொல்ற யாருமே ஆண்டவருக்கு பிரியமானவர்களா இருக்க முடியாது. ஏன்னா நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஒருவேளை பணி சுமை இருந்தாலும் கூட நம்மை பாதுகாப்பவர் அவரே. அவர் ஈவுகளை கொடுக்கிறார், திறமைகளை கொடுக்கிறார், தாளந்துகளை கொடுக்கிறார், ஸ்மார்ட்னஸை கொடுக்கிறார். ஏனென்றால் சங்கீதம் 68:19 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை ரட்சிக்கிற தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் விடுதலை தருபவர், அவர் உன்னதமானவர், அவர் மிகவும் உயர்ந்தவர். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிக உயர்ந்த ஒரு அதிகாரி நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்களா இருந்தா நம்ம பயப்பட மாட்டோம். அவங்க தானே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, என்னை பத்தி தெரியும், நம்ம எப்படி செய்யறோங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹாப்பியா நம்ம பணியை செய்வோம். அதே போல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் தான் வேலையை கொடுத்திருக்கிறார், அவர் தான் ஈவுகளை கொடுத்திருக்கிறாரு, வரங்களை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கொடுக்கிற வரங்களினால் நாம் சந்தோஷப்படுவோம். அவர் கொடுக்கிற வரம் என்ற ஆசீர்வாதத்தினால நம்ம மகிழ்ந்து கழிவுற ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல நீங்க இருந்தாலும் இந்த உலகம் உங்களை மேற்கொள்ளாது. ஏனென்றால் நான் உங்களை கிரீடம் போன்று, புறா சிறகுகள் போல, வெள்ளி சிறகுகள் போல, தங்க சிறகுகள் போல உங்களை அழைத்திருக்கிறேன். ஆகவே இந்த வசனத்தை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை குறித்து நீங்கள் அறிவீங்க, தைரியத்தோட புறப்பட்டு போங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், உங்க வேலைக்கு தைரியமா போங்க, எந்த பணியானாலும் உனக்கு நேரிட்ட பணி எதுவோ அதை என்னது முழு மனதோட செய்யும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். வேலைங்கிறது ஆசீர்வாதங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வேலை ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துல ஆண்டவர் களிகூறும்படியாக இந்த நாளிலே வேலை என்கிற ஆசீர்வாதத்தினால அந்த வேலையை செய்வதற்கு ஈவுகளையும் வரங்களையும் திறமைகளையும் தாளந்துகளையும் ஏதுகரங்களையும் ஆண்டவர் கிருபையும் வல்லமையும் கொடுத்து நம்மை தாங்குகிறார். ஜெபிப்போமா? ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தந்தையே, ஆண்டவரே, இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபையை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பலனை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் எங்களை விசாரித்து, ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி வருகிறீங்கப்பா. இந்த நாளிலே நீங்க எங்களோட கூட இருப்பதற்காக வரங்களையும் பெற்றுக்கொண்டீரப்பா. அந்த வரங்களை எங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கிறீங்கப்பா. கொடுக்கப்பட்ட எங்களுக்கு வேலை என்ற இந்த வரத்துல ஆண்டவரே, எங்களுடைய பணிகள் ஒருவேளை குடும்ப பெண்ணா இருக்கலாம், குடும்பம் என்கிற அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையில சிறப்பாக செய்வதற்கு நீங்க திறமையும் தாளந்துகளையும் கொடுக்குறீங்கப்பா. ஆண்டவரே, ஒருவேளை ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருந்தாலும் கூட அந்த நேரத்துலையும் நீங்க பொறுப்புகளையும் பணிகளையும் கொடுத்து நீங்க உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே வரங்களினால அலங்கரிக்கிறீங்கப்பா.
ஆண்டவரே, எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, நீங்க கொடுத்திருக்கிற ஆண்டவரே பணி வேலை என்கிற அந்த ஆசிர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்கவும், ஒவ்வொரு நாளும் அதை சந்தோஷத்தோடு திறமையோடு செயல்படுத்தி உம்முடைய பிரசன்னத்தை உணரவும் நீங்க உதவி செய்யுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை